நம்ம பாஸ்டர் தாத்தாவை இன்வைட் பண்ணிடுவோமா? எல்லாரும் வெல்கம் பண்ணிடுவோமா? கரங்களை தட்டி. தாத்தா 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 நின்றுங்க. அதுக்கு மேல நடந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. தாத்தா, அது ஒரு மாலை நேரம். இதை போன்ற ஒரு மாலை பொழுது ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு தாத்தா ஒரு ரோட்ல சாலையில கடைகள் பக்கமா நடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று கிடக்குது. ஆனா தாத்தா அதை கவனிக்கல. இப்ப அந்த பாறாங்கல்ல மோதி தாத்தா கீழே விழுந்துருவாங்க. தூரத்துல பின்னுக்கு இருந்து ஒரு 12 வயது நிரம்பிய 7வது வகுப்பு படிக்கிற ஒரு தம்பி, இங்க இருக்கிற நிறைய தம்பி தங்கச்சி மாதிரி ஒரு தம்பி தான் அத தூரத்துல இருந்து பார்த்துட்டு, தாத்தா அடுத்து கால் எடுத்து வைத்துறாதுங்க, ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்குது. தாத்தா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அந்த தம்பிய கண்ணத்தை தடவினார், தலையெல்லாம் தடவினார். கேட்டாரு, பேரப்பிள்ளை, பேரனே, இந்த தாத்தா மேல உனக்கு எப்படிப்பா இவ்வளவு அக்கறை உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. இந்த தாத்தா மேல உனக்கு எப்படி இப்படி ஒரு அக்கறை வந்துட்டு? அந்த குட்டி தம்பி சொன்னா, தாத்தா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோடை கொண்டாட்டங்கள் என்று சொல்லுகிற ஒரு சிறு பிள்ளைகளுக்காக ஒரு கோடை கொண்டாட்டம் ஒன்று நடந்தது. அந்த கோடை கொண்டாட்டத்தில் நான் ஒவ்வொரு நாளும் போய் பங்கேற்றேன். அதனுடைய முக்கியமான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள், நல்ல பிள்ளைகள், குட் சில்ட்ரன், நல்ல பிள்ளைகள். என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? தாத்தா கேட்டார் அந்த சிறுவனிடத்துல. அப்படி என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? சிறுவன் சொன்னா, தாத்தா, ஏசப்பா சொன்ன காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. தாத்தா, அப்படி சொல்லி கொடுத்ததுனாலதான் நீங்க கீழே விழுந்துருவீங்களேன்னு சொல்லி, தாத்தா நின்னுருங்கன்னு சத்தம் போட்டேன் தாத்தான்னு சொன்னார். அந்த தாத்தாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்தது. அந்த சிறுவனை கட்டி அணைத்துக் கொண்டார். அந்த சிறுவனை கட்டி அணைத்துக் கொண்டார். நடந்த ஒரு உண்மை நிகழ்வு என்ன தெரியுமா? அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் ஒரு தடைக்கல்லாய் கிடந்தது. அநேகருக்கு அது ஒரு தடைக்கல். ஆனால் அந்த தடைக்கல் ஒரு படிக்கல்லாய் மாறியது. அந்த தடைக்கல் ஒரு படிக்கல்லாக மாறியது. எப்படி மாறுச்சுன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆசை இருக்கா இல்லையா? குட். அந்த தடைக்கல் படிக்கல்லாயிற்று. அது 60 வயது மிகுந்த அந்த முதியவர் அந்த கல்லை பார்த்தார். அந்த கடைக்காரரை பார்த்து கேட்டார். அந்த கடைக்கு முன்னாலதான் அந்த பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு. அந்த கடைக்காரரை பார்த்து கேட்டார், ஏன் இந்த கல் இங்கேயே கிடக்குது? இதை அகற்றி விடலாமே. இது எல்லாருக்கும் ஒரு தடைக்கல்லாக, எல்லாருக்கும் நடந்து போகும் பொழுது கால் தட்டி கீழே விழத்தக்கதாக இருக்குமே. அந்த கல் ஒரு உயரமாய் ஒரு வடிவமற்ற நிலையில காணப்படுகிற ஒரு கல். யார் அதில் உட்கார முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கல்!
அந்த பெரியவர் கேட்டார், கடைக்காரரிடத்துல கேட்டார், ஐயா நீங்க அனுமதி கொடுத்தா இந்த கல்லை நான் இங்க இருந்து கொண்டு போயிடலாமா என்று கேட்டார். கடைக்காரர் சொன்னார், தாராளமா கொண்டு போலாம் ஐயா, இந்த கல்லுங்க கிடந்து ரொம்ப தொந்தரவா இருக்குது, அநேகர் இந்த கல்லில் அடிபட்டு தட்டி விழுந்து விடுகிறார்கள், நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொன்னார். தாத்தா அன்று விடை பெற்றவர் ஒரு சில நாட்கள் கழித்து சிலருடைய உதவியோடு கூட அது பெரிய பாறாங்கல்ல அப்படியே உருட்டி கொண்டு போயிட்டார். சிலருடைய உதவியோடு கூட அந்த பெரிய பாறாங்கல்ல அவர் கொண்டு போய் விட்டார். நாட்கள் நகர்ந்தது, வாரங்கள், ஒரு சில மாதங்களும் கடந்தது. அந்த பெரிய பாறாங்கல், அந்த 60 வயதுடைய அந்த தாத்தா யார் தெரியுமா? ஒரு கல் தச்சர். கற்களை செதுக்கி அழகிய சிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு கல் தச்சர் தான் அந்த 60 வயது மிகுந்த. அன்றைக்கு மாலை மயங்கும் நேரத்தில் கீழே அந்த கல் தட்டி விழுந்து விடக்கூடிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டு நின்றவர். அவர் அந்த கல்லை தன் வீட்டுக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தார். சிந்தித்தார், இந்த கல்லை என்ன செய்யலாம்? இது ஒரு தடைக்கல்லாக, எல்லாருக்கும் இது ஒரு தடைக்கல்லாக, அந்த கடைக்கு முன்பாக பயனற்ற ஒரு கல்லாக கிடக்குது. இந்த தடைக்கல்லை எப்படி படிக்கல்லாக மாற்றலாம்? தடைக்கல், ஆனால் அந்த தடைக்கல்லை எப்படி படிக்கல்லாக மாற்றலாம் என்று சிந்தித்தார். சிந்தித்தார், சிந்தித்துக் கொண்டே இருந்தார். இரவு பகலாய் சிந்தித்தார். இரவு பகலாய் சிந்தித்தார். சற்று முன்பதாக நாம் அநேக வசனங்கள், குட்டி குட்டி சிறு சிறு நாடகங்கள் எல்லாம் கேட்டோம் அல்லவா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வித்தியாசமான அனுபவங்களை குறித்து நாம் கேட்டோம். எல்லாவற்றையும் உள்ளடக்கி அந்த முதியவர், அந்த கற்சிற்பி, அந்த கற்களை வைத்து ஒரு சிற்பத்தை உருவாக்கக்கூடிய அந்த 60 வயது மிக்க அந்த முதியவர் என்ன செய்தார்? தன்னுடைய வேலையை துவங்கினார். என்ன வேலையை துவங்கினார்? அந்த பெரிய பாறைய அவருடைய மனதில் அழகான ஒரு தோற்றம் இருந்தது. மனதில் முதல்ல ஒரு தோற்றம் அவருக்குள்ளே உண்டானது. என்ன தோற்றம்? அவர் நடந்து போகும் பொழுது, தாத்தா நில்லுங்க என்று சொன்ன அந்த சிறுவனுடைய தோற்றம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது. அவர் நல்ல அனுபவம் பெற்ற ஒரு கற்சிற்பி. ஆகவே அந்த சிறுவனுடைய முகத்தை போலவே அழகான ஒரு சிறுவனாக அந்த கல்லை நான் உருவாக்குவேன் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா அவரிடத்துல இருந்த ஊழி, சுத்தியல் போன்ற கருவிகளை வைத்து அந்த கல்லுல இருக்கிற தேவையற்ற பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க ஆரம்பித்தார். அந்த கல்லுல தேவையற்ற ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோடை கொண்டாட்டத்தின் நாட்கள்ல இங்கே உங்களுக்கு செய்யப்பட்டது அதுதான். இதே போல கோடை கொண்டாட்டங்கள்ல நானும் ஒரு நாள் பங்கேற்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை போல சிறுவனாக இருந்த போது கோடை கொண்டாட்டங்கள் VBSல நான் பங்கேற்றிருக்கிறேன். கண்ணீரோடு என் வாழ்வை இயேசுவுக்கு நான் ஒரு நாள் அர்ப்பணித்தேன். அழகான ஒரு அந்த குட்டி தம்பியை போல ஒரு அழகான ஒரு சிறுவனை உண்டாக்கி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் தெரியுமா? இருவராய் அதை உருவாக்குவோம். அங்கே காட்டப்படுகிற, நீங்கள் அந்த டிவியில் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இருவருடைய
இது ரெண்டு சிறுவர்கள் இணைந்து நிற்கிற அவருடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு சிரித்த முகத்தை பார்க்கிறோம். அவருடைய முகத்துல நாம் ஒரு மலர்ந்த முகத்தை பார்க்கிறோமா? அந்த முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு மலர்ந்த முகத்தை பார்க்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட கண்கொள்ளா காட்சி, அற்புதமான சிற்பத்தை உருவாக்கினார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு குட்டி தம்பி தங்கச்சி சொல்றதை கவனிங்கம்மா. ஹலோ ஹலோ விளையாடக்கூடாது. இப்ப சொல்றதை கவனிக்கணும். இப்ப தாத்தா என்ன சொன்னேன்? திடீர்னு கேட்பேன், தாத்தா என்ன சொன்னேன்னு கேட்பேன். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அந்த ஒரு தடைக்கல் படிக்கல்லாய் மாறிவிட்டது. எப்படி மாறுச்சு? இத 5-6 நாட்கள் திங்கட்கிழமையிலிருந்து நடைபெற்ற இந்த கோடை கொண்டாட்டங்கள், இந்த விபிஎஸ், இந்த விடுமுறை பள்ளி, இந்த கோடை நாட்கள்ல நடத்தப்படுகிற பள்ளியின் மூலமாக நாம் எப்படி பயன் தருகிற பாத்திரங்களாக நாம் மாற முடியும். இன்னும் ஒரு வார்த்தையில நான் சொல்லுகிறேன், அந்த கல் ஒரு தடைக்கல்லாய் காணப்பட்டது. ஆனா இப்ப அந்த கல் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதமான காட்சியாய் மாறியது. அந்த சிற்பி அருமையான அந்த இரு சிறுவர்கள் இணைந்து நிற்கிற அருமையான ஒரு சிற்பத்தை உண்டாக்கினார். உண்டாக்கி வீட்டில் வைத்திருக்கல, எங்கே தடைக்கல்லாக இருந்ததோ அதே தெருவுக்கு, அதே கடைகளுக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்ததும் பலர் அந்த சிற்பத்தை, அந்த அழகிய சிறுவர்களுடைய முகங்களை அதை பார்க்கும்படி ஏராளமானவர்கள் அங்கே கூடிவிட்டார்கள். எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. எல்லாரும் பணம் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். இப்ப அந்த சிற்பி தடைக்கல்லை எடுத்துக்கொண்டு போனாரே, என்ன செய்வதென்று யோசித்தார். கடைசியாக அநேகர் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அதற்கு நியமித்தார். நீங்கள் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அங்கே வந்தவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? எந்த கடைக்காரர் இந்த கல், இந்த பாறாங்கல் பயனற்றது, தொந்தரவா இருக்குது, போனா போதும் என்று சொன்னாரோ அவரும் அங்கே நிற்கிறார். அவர்தான் அந்த கல்லை விலை கொடுத்து வாங்கின முதல் மனிதர். அவருக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தடைக்கல் படிக்கல் ஆயிற்று. அந்த கல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தடைக்கல்லாக இருந்தது. தம்பி, தங்கச்சி, பாப்பா, உங்க வாழ்க்கை கூட ஒரு பயனற்ற ஒரு கல்லை போல இருக்குதா? எல்லாரும் உங்களை குறித்து அற்பமா பேசுறாங்களா? படிப்பு வராது யாராவது சொல்றாங்களா? என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த ஆளுக்கு படிப்பே வராது, இவனுக்கு படிப்பே வராது, படிப்பு வராது, முட்டாள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கூட சொல்லி இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லி இருக்கலாம், ஒண்ணுக்காக மாட்டா என்று சொல்லி இருக்கிறார்களா? ஒன்றே ஒன்று செய்தா போதுங்க. ஒன்றே ஒன்று. அந்த தடைக்கல், அந்த பாறாங்கல் தன்னை அந்த சிற்பியுடைய கரத்துல தன்னை அப்படியே விட்டுவிட்டது, கொடுத்து விட்டது. அவர் கொஞ்சம் அங்கங்க அப்படியே செதுக்கி அழகான ஒரு உருவத்தை உண்டாக்கி கண்கொள்ளா காட்சியாக எல்லாரும் விரும்பத்தக்க ஒன்றாக அது மாறிவிட்டது. அது எப்படி நடந்தது?
வாழ்வை இயேசுவின் கரங்களில் கொடுப்போமானால், இது ஒரு மத பிரச்சார கூட்டம் அல்ல. எந்த மதமும் காப்பாற்றாது, ரட்சிக்காது. இன்னும் நான் சொல்லுவேன், எந்த மதத்திலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எந்த மதத்திலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்? கிறிஸ்தவ மதத்திலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் எனக்கு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை இருக்குது. அவர் 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் 50 ஆண்டுகளுக்கு அதிகமாய் நடத்தி கொண்டு வருவதை என்னுடைய கண்களாலே நான் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்றே ஒன்று செய்யணுங்க, இயேசுவின் கரத்துல நம்முடைய வாழ்வை கொடுத்துட்டா போதும். அப்பாவுடைய கரத்துல நம்முடைய வாழ்வை கொடுத்து விட்டோமானால் போதும். அவர் வேற ஒன்னும் கேட்கலைங்க. பணத்தை தந்துரு, வெள்ளியை தந்துரு, பொண்ணை தந்துரு, அதை தந்துரு, இதை தந்துரு. ஏதாவது கேட்கிறாரா? கேட்டால் அது மதம். வேதம், திருவசனம், இயேசு அன்பான ஒரு தகப்பன். அவர் நம்மிடத்துல என்ன கேட்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தான்னு கேட்கிறார். நம்முடைய அன்புதான் இயேசுவுக்கு தேவை. நம்முடைய அன்புதான் இயேசுவுக்கு தேவை. உன்னுடைய அன்புக்காக ஏங்குகிற ஒருவர் இயேசு. உலகத்தில் அநேக அன்பு காட்டுவது போல நடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த அன்பு நமக்கு அன்பை சொல்லி நம்ம ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் 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 மாறாத ஒன்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பயன்படுத்திக் கொள்ளும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறோம். தடைக்கல் படிக்கல்லாய் மாறியது. ஒரு தடைக்கல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. யாராவது உங்களை, இங்க வந்திருக்கிற பெரியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய அருமையான பெற்றோராக இருக்கலாம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நீங்கள் யாராக இருக்கலாம். இது மத பிரச்சார கூட்டம் அல்ல, அல்லவே அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், இது மதம் சார்ந்த ஒரு கூடுகை அல்ல. வாழ்வை மாற்றுகிற ஒன்று, வாழ்வை மாற்றுகிற ஒன்று. ஒரே ஒரு சம்பவத்தை 1-2 வரிகள்ல சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்து போகிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இங்க நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? பிறந்த நாள் வந்தா, பர்த்டே வந்தா என்ன வெட்டலாம்? ஆமா, கேக் வெட்டலாம், எல்லாம் வெட்டலாம். அந்த வீட்டுல அப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்டமா இருந்துச்சு. அந்த குடும்பத்திலையும் அந்த அப்பாவுக்கு பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. நிகழ்வுகள் எல்லாம், பர்த்டே கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்தது. அந்த மூத்த பையன், அந்த வீட்டுல 2 பையன்கள் என்று சொன்னேன். மூத்தவன் அவன் ஏதோ கொஞ்சம் பாக்கெட் மணி, தன்னுடைய பாக்கெட்ல அவனுக்கு கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், அந்த சின்ன பையனால என்னதான் கிஃப்ட் வாங்கி இருக்க முடியும், ஏதோ ஒன்றை வாங்கி அப்பாவுக்கு கொடுத்துட்டான். அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்தான். ஏடா, உனக்கு எப்படிடா இது கிடைச்சது? இல்ல டேடி, ஹாப்பி பர்த்டே, உங்க பர்த்டேக்காக நான் கொஞ்சம் எனக்கு கிடைச்ச பாக்கெட் மணியில இருந்து நான் இதை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னான். அந்த குட்டி தம்பி இருக்கிறான் பாருங்க, இதை பார்த்த உடனே அண்ணன் நமக்கு தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை பண்ணிட்டானேன்னு சொல்லி, அப்பாவுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு 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 அழுகிறான், அழுது புலம்புகிறான். எல்லாரும் அவனை ஆறுதல் படுத்துறாங்க, ஆறுதல் படுத்த முடியல. யாரும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. நடந்த ஒரு உண்மை நிகழ்வு என்ன தெரியுமா? சற்று நேரத்தில்
அந்த குட்டி பையனை சிறுவனை காணல. எல்லாரும் தேடுறாங்க, பையனை காணலையே, பிள்ளைய காணல, பிள்ளைய காணல. அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு இருந்த அறிவுல வீட்டுல அங்குமங்குமா போய் பார்த்தான், சமையல் அறைக்கு போய் பார்த்தான். அங்க இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சு, ஒரு ட்ரே, ஒரு தட்டு, ஒரு தாம்பல தட்டு என்று சொல்லுகிறது போல ஒரு தட்டு. அது சமையல் அறையில இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அழுக்கடைந்த தட்டு தான். ஆனா அவனுக்கு தெரிந்த அளவுக்கு அதை ஒரு துணி எடுத்து துடைச்சிட்டு சாப்பிடுகிற டேபிள்ல கொண்டு வந்து அந்த தட்டை அப்படியே வச்சுட்டான். சாப்பிடுகிற அந்த டேபிள் மேல கொண்டு வந்து அந்த தட்டை அப்படியே மேல வச்சுட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த தட்டு மேல நான் ஏறி உட்கார்ந்துட்டு டேடிக்கு என்னையே நான் என்னதான் கொடுத்துருவேன், பர்த்டே கிஃப்டா கொடுத்துருவேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா இந்த டேபிள்ல எப்படி ஏறுறது? அவனை யாரும் தூக்கி விட முடியும்? அந்த குட்டி சேர் கிடந்துச்சு, டைனிங் சேர். எப்படியோ ஏறிட்டான். ஏறி அந்த ட்ரே, அந்த தட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். டாடி 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 ப்ளீஸ் கம். அப்பாவை கூப்பிட்டான். அப்பா வருகிறார். அவன் சொன்னான், டாடி ஐ லவ் யூ, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுடைய பர்த்டே கிஃப்டா நான் என்னையே தந்துடுறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன. உங்களுடைய பர்த்டே கிஃப்டா நான் என்னையே தந்துடுறேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது இந்த ஒன்றே ஒன்றுதாங்க. நாம கொடுக்கிற ஏதோ ஒன்றுக்காக அவர் ஏமாறுகிறவர் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவின் கரத்துல நம்முடைய வாழ்வை. எல்லாரும் இப்படி கொஞ்சம் கையை உயர்த்துங்க. பெரியவர்கள், வந்திருக்கிறவர்கள், தாழ்மையா கேட்கிறேன், அன்பா கேட்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் கூட அப்பா கையில் அப்படியே கொடுப்பது போல இதை ஒரு அவர் கையில நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக. மூத்தவன் அவனுக்கு கிடைத்த பாக்கெட் மணியில இருந்து ஒன்றை அப்பாவுக்கு கொடுத்து விட்டான், உண்மைதான். அந்த சிறுவன் கொடுப்பதற்கு அவனிடத்துல ஒன்றுமில்லை, ஆனா அவனையே தன்னையே கொடுத்து விட்டான். அதைத்தான் அவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் தான் கண்களை மூடி. ஏன் கண்களை மூடுகிறோம்? இங்கே இருக்கிற எதையும் பார்க்காதபடி மனக்கண்கள் மூலமாக நம்மை உருவாக்கினவரை, சிருஷ்டித்தவரை, எப்படி அந்த கற்சிற்பி தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றினாரோ, இயேசுவின் கரத்துல தம்பி, தங்கச்சி, அம்மா, அன்பு சகோதரரே, சகோதரியே, இயேசுவின் கைகள்ல உங்க வாழ்க்கையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க. அவர் உங்க வாழ்க்கையை, நீங்க ஒரு தடைக்கல்லை போல இருக்கிறீர்களா, அவர் உங்களை படிக்கல்லாக மாற்றி உயர்த்தி 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 ஆசீர்வதித்து அழகு பார்ப்பதில் அவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. ஒரே ஒன்று செய்தா போதுங்க. இயேசுவே, இயேசுன்னு சொன்னா ரட்சகர். எனக்கு மதம் அல்ல, ஆனா எனக்கு இயேசு வேணும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசுவே, உங்களுடைய கைகளில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் பாவங்களை, என்னுடைய தவறுகளை, என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து பிள்ளையாக என்னை மாற்றும் என்று ஒரு சிறு ஜெபத்தை இப்பொழுதே இருக்கிற இடத்துல சொல்லலாம். இரவு நீங்கள் போய் படுக்கும் பொழுது தலையணையிலே நீங்கள் சாய்க்கும் பொழுது இந்த சிறு ஜெபத்தை செய்யலாம். இயேசுவே, என்னுடைய தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை, குறைவுகளை மன்னித்து என்னை உம்மை போல் மாற்று, என்னை உம்மை போல மாற்று. நான் இந்த உலகத்திலே ஒரு தடைக்கல்லாக, ஆகாதவளாக இருக்கிறேன். என்னை ஒரு பயனுள்ள கல்லாக மாற்றும் என்று
என்னை ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இதை மாற்றும் என்று அவர் கையிலே நம்மை கொடுப்போமானால் அவர் நம்மை உருவாக்குகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உங்களையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you all. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.